எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 19வது அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்தது. இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை, எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தார், எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவருடைய சொந்த ஜனம் பொறாமை எரிச்சலினாலே அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை ரோமர் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். யாருமே எதிர்பார்க்கவில்லை இவர் இப்படியாக சிலுவையில் மரிப்பார் என்று. இங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு என்னும் பாஷையிலே கொல்கோதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்னப்பட்ட இடத்திற்கு புறப்பட்டு போனார். மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக இந்த உலகத்துக்கு வந்த தேவனாகிய கர்த்தர் வியாதிகள், வறுமைகள், ஜனங்களுக்கு இருந்த பிசாசின் அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு தான் வாழ்ந்த நாட்களிலே ஒரு வார்த்தையை சொல்லி ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்ல குருடர் பார்வையடைந்தார்கள், செவிடர் காதுகள் திறந்தது, படுத்த படுக்கையாக வந்தவர்கள் எழும்பி நின்று நடந்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதவருக்கு ஒரு அற்ப காரியம். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யூதர்களுக்கு பஸ்கா என்கிற பண்டிகை ஒவ்வொரு வருஷம் ஆசரிப்பது வழக்கம். அது என்ன பண்டிகை என்று பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் கொத்தடிமைகளாக பிடிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டது போல இருந்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்த ஜனங்களை ஆண்டவர் கடவுளாகிய தேவன், அவருடைய முற்பிதாக்களின் தேவன், அவளை வெளியே விடுவித்து கொண்டு வருவதற்காக ஒரு வழியை உண்டாக்கினார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு மாதத்தின் 1ஆம் நாள் 14ஆம் தேதியிலே அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று அதனுடைய இரத்தத்தை எடுத்து வாசல் நிலைக்கால்களில் தெளிக்க வேண்டும் என்று சொன்னார். ராத்திரி நேரத்தில் எகிப்தில் தேவனுடைய பிரசன்னம் புறப்பட்டு சென்றது. எகிப்து தேசம் இருக்கும் எல்லா ஜனங்கள், ராஜாவின் குமாரன் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்கும் முதற்பேனானவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் மரணம் உண்டானது. ஆனால் எந்தெந்த வீட்டில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீடு காக்கப்பட்டது. அன்று ராத்திரியிலே பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் எழுந்து பார்த்தார்கள். இதுவரைக்கும் எகிப்திலிருந்து ஜனங்களை விடமாட்டோம் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டவர்களுக்கு பயம் உண்டானது. தேவன் அவர்கள் கையிலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்டுக்கொண்டு ராவோடு ராவாக விடுதலைப்படுத்தி அனுப்பினார்கள். ஒரு பார்வோனின் கையிலிருந்து விடுதலைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்னைக்கு தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது யாருக்கும் அடிமைகளாக இருக்கும்படியாக நம்ம படைக்கவில்லை. முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்து தன் வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தினாலே ஆண்டவரை ஹல்லேலூயா அவன் விட்டு விலகின நேரத்தில் தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையே கொஞ்சமாக தூரம் உண்டாக ஆரம்பித்தது.
மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆளுகை பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்துக்குள் மரணம் பிரவேசித்தது. அதோடு கூட சாபங்கள், வியாதிகள், வறுமைகள், அடிமைத்தனங்கள், விட முடியாத கெட்ட பழக்கங்கள், துர்க்குணங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றா பிரவேசிக்க ஆரம்பித்து இதிலிருந்து விடுதலை பெறுறதுக்கு வழியே இல்லை. ஒரு எகிப்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் போதுமானதாக இருந்தது. ஆனால் மனுக்குலத்தை சிறைப்படுத்தி வைத்திருந்த கொல்லாத பிசாசின் கையிலிருந்து முழு மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டாக்குவதற்கு ஒரே வழி ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்பவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 38, 39, 40 வசனங்களை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், ஜனங்களுக்கு விடுதலை தருகிறவராய் சுற்றி திரிந்தார். இப்படிப்பட்டவர்களை கனப்படுத்துவதுதான் நியாயமான ஒரு காரியம். எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனா அடுத்த வசனத்துல சொல்றார் பாருங்க, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். யாரெல்லாம் இதுக்கு காரணமா இருந்தாங்கன்னு படிக்கணும்னா அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 28வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளும் இஸ்ரவேல் ஜனத்தாரும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ஏங்க இவங்க கூட்டம் கூடினார்கள்? ஏன் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள்? எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் போதனைகள் நீதியின் நியாயத்தையும் ஒரு பக்கம் படிப்பிக்க, அவர்களுக்கு அன்னைக்கு வாழ்ந்த மத தலைவர்கள் அநியாயத்தினால் ஜனங்களை ஆக்கிரமம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அவங்க செய்த தப்பிதங்களை சுட்டிக்காட்டி வெளிப்படையாய் சொன்ன உடனே எப்படியாக இவரை அகற்றிவிட வேண்டும். அவங்களுக்கு தெரிஞ்சது பொய்யான குற்றச்சாட்டுனாலே ரோமர் கையில் குப்பை கொடுத்துட்டா சிலுவையில் மாட்டி வச்சிருவாங்க, இது மாதிரி யாரும் இனிமேல் நம்மளை எதுக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தோடு செய்தார்கள். அவரை நியாயம் விசாரித்த பிலாத் என்பவன், இந்த யோவான் 19 நீங்கள் வாசிக்கும், இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி தெளிவாக சொன்னது மாத்திரமல்ல, எவ்வளவோ விடுதலை பண்ண முயற்சி செய்தும் அவனை வற்புறுத்தி இந்த மரண தண்டனையை கொடுக்கும்படியாக கட்டாயப்படுத்தி விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில தான் இயேசு சிலுவையிலே தொங்கினார். தன் ஜீவனை நமக்காக விட்டார். ரத்தம் வடிய 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி இயேசு மரித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தவர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட தேவன் அவரை எழுப்பினார். இதை 10வது அதிகாரம் 40வது வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கும் பொழுது, 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார். இயேசு சிலுவையில தொங்கினது உண்மை, ஜீவனை விட்டது உண்மை, மரித்தது உண்மை. 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்தது உண்மை. உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் தம்முடைய சீசர்களுக்கு காட்சியளித்து சிலுவையில் தான் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு விளங்க பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை அவர்களுக்கு போதித்து முடித்த பின்பு ஹல்லேலூயா அவர் பரத்துக்கு ஏறி சென்றார். இன்னைக்கு பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். இவ்வளோ வல்லமையா எத்தனை ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஏன் இந்த மரணத்துக்கு தன் வாழ்க்கையில் இயேசு இடம் கொடுத்தார்? இவங்க தான் சூழ்ச்சி செய்தாலும் அதை மேற்கொள்ள எதிர்கொள்ள அவருக்கு சக்தி இல்லையா? ஏன் விட்டு கொடுத்தார்? ஏன் பிடிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில் மரிப்பதற்கு ஏன் தன் சரீரத்தை எனக்கு விட்டு கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லேலூயா, ஏசாயா 53வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது 10வது வசனத்திலிருந்து 10லிருந்து 12 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாக ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி முன்னறிவிக்கிறார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுட்படுத்தினார். மனுஷன் பாடுபடுத்தினாலும் அனுமதி கொடுத்தது தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் இயேசுவின் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் எந்த ஒரு மனுஷனுக்கு குமாரனாகிய இயேசுவை பிடித்திருக்க முடியாது. தேவன் தம்முடைய குமாரன் நொறுக்கப்படுவதற்கு இடம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இந்த உலகத்திலே மனுக்குலத்தின் பாவத்துக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து சித்தம் கொண்டதுனால தான் இது நடந்தது. ஏன் இப்படி ஒரு கொடூரமான மரணத்துக்கு ஆண்டவர் இடம் கொடுத்தார் என்று பார்த்தீங்கன்னா, அங்கே அடுத்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது.
இன்னைக்கு பாருங்க, ஒரு குற்ற நிவாரண பலியாக இன்னைக்கு பார்க்க, அதாவது செய்த தப்பிதத்துக்கு ஒரு நிவாரணம் உண்டாக்கும்படியாக, மனுக்குலத்தின் பாவத்தின் மன்னிப்புக்காக, தண்டனைக்காக செலுத்தப்பட்ட குற்ற நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா அன்றைக்கு சிலுவையிலே ஹல்லேலூயா மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஏற்படுத்தது. அவர் பார்க்கும் பொழுது அவருடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய ஆத்மாவை, பிதாவானவர் சித்தம் கொண்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். பிதாவின் விருப்பத்தின்படியாக இயேசு இணங்கி பாடுகளுக்கு தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் உங்களுக்காக எனக்காக இயேசு பாடுபட்டது பிதாவின் விருப்பம், தன்னுடைய ஒப்பு கொடுத்தல். எதுக்காக இப்படி செய்தார்? அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, இன்னைக்கு நம்முடைய பாவத்தின் தண்டனையை தானே சிலுவையில் சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்போம். இத்தனை ஜனங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோன்னா அன்னைக்கு சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் தான் காரணங்க. சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் தான் காரணம். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆண்டவரே அறியாத ஒரு கூட்ட ஜனம் உலகமெங்கிலும் இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் வளர்ந்து வருகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இன்னைக்கும் குறைந்து போகவில்லை. இந்த சிலுவை மரணத்தினாலே என்னத்தை இயேசு சாதித்தார்? சிலுவை மரணத்தில் வெளிப்பட்ட 3 முக்கியமான காரியங்களை இன்னைக்கு உங்கள் மத்தியில் வசனத்தின் அடிப்படையில் வைக்கப் போகிறேன். ஒன்று, தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. ரோமர் 5வது அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது, அன்றியும் நாம் பலனற்றவராக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சிலுவையில பாருங்க, இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரே ஒரு காரணம், மனுக்குலத்தின் மேல், மனிதர்களாகிய நம்மேல் கடவுள் வைத்த அன்பு. மனுக்குலத்தின் பாவத்துக்காக ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது வேற யாரையோ அனுப்பி மறிக்கும்படியாக அனுப்பிவிடாம தானே இறங்கி வந்து மனப்பூர்வமாய் தன் ஜீவனை கொடுத்து, யோவான் 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னவர் ஆண்டவர் இயேசு சொன்னதை அப்படியே செய்தார். ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஜீவனை மறுபடியும் எடுக்கும் அதிகாரம் இருந்து, ஆனால் கொடுக்கணும் அல்லவா? இன்னைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கு நமக்கு அழுகையா இருக்கு. உயிரை யாருங்க கொடுக்க முடியும்? ஆனால் தேவன் தம்முடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். சிலுவையில் அவர் மரித்தது முதலாவது தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. இந்த அன்பினால என்னத்தை சாதித்தார்? அடுத்த வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில், நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபனாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவதெல்லாம் காப்பாற்றப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது காப்பாற்றப்படுவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அந்த அன்பை ஆண்டவர் சிலுவையில் வெளிப்படுத்தினார். காட்டி கொடுக்க வந்த பொழுது யூதாசை நோக்கி, சிநேகிதனே, எதுக்காய் வந்தார்? சிநேகிதனே தான் அழைத்தார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி தான் வருத்தத்தோடு தான் பேசினார், சபிக்கவில்லை. அவரை அடித்தவர்கள் துன்புறுத்தினவர்களை மறுபடியும் சபிக்கவில்லை. இப்படியாக பாருங்க, ஏன் அமைதியா இருந்தார்? முதல் காரணம், உங்க மேல என் மேல, மனிதர்களாகி உங்க மேல என் மேல ஜீவனையே கொடுத்து அன்பு பாராட்டினார். 1 யோவான் 4:9-10 தேவனுடைய அன்பை குறித்து ரொம்ப அழகா அங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால், தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அதாவது பாருங்க, எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்றால், தப்பு பண்ணினது நம்ம, தண்டனை ஏற்றுக்கொண்டது அவர். இன்னைக்கு நீங்களும் நானும் பட வேண்டிய வேதனைகளை அவர் தன் மீது சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசி அழகா இப்படி சொல்றார் பாருங்க,
ஏசாயா 53வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய நம்முடைய பாடுகளை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை தன் மீது சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய செய்தது தப்பிதான், காயப்பட்டது அவரு. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்னைக்கும் பாருங்க, அந்த அன்பு தான் இன்னைக்கு அந்த சிலுவையில் அவரை அன்னைக்கு தொங்குவதற்கு அல்லேலூயா இடம் கொடுத்தது. இன்றைக்கும் ஆண்டவருடைய ரத்தம் உங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்டது உண்மைங்க. ஒரு பட்ட பாடுகள், சிந்தின ரத்தம் இன்னைக்கு நமக்கு எல்லா விடுதலையும் கொடுத்து நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து அதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரத்தை சம்பாதித்துட்டு இன்னைக்கு உண்மை மனதோடு ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னியும், என் இருதயத்துக்குள்ளே வாரும், என்னை உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்னு வாய் திறந்து சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். சிலுவை மரணம் ஒன்றை முதலாவது வெளிப்படுத்துது என்றால் தேவன் உலகத்தாராகிய மனிதர்களாகிய நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது சிலுவை மரணம் இதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவனுடைய அன்பை மாத்திரமல்ல, தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. அன்னைக்கு வாழ்ந்த மனிதர்கள் தாங்க ரொம்ப ஞானமா நடக்கிறோம், தங்கிட்ட சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு, சாமர்த்தியம் இருக்குன்னு நினைச்சு பொய் சாட்சிகளை எழுப்பி இயேசுவை மரணத்துக்கு உட்படுத்தலாம்னு நினைச்சாங்க. கடைசியில் அவர் வாயே கிண்டி நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரனான்னு கேட்டேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறபடி நான் தான் தேவனுடைய குமாரன். அதையே ஒரு தேவ தூஷணம் என்று தவறாக சொல்லி அவரை அதன் அடிப்படையில் வேறு எந்த குற்றம் சொல்ல முடியல. தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் யூதருக்கு ராஜா என்று சொன்னான் என்றெல்லாம் சொல்லி பொய்யாய் கொண்டு போய் பிலாத்து கையில் ஒப்பு கொடுத்து தங்களுக்கு ஞானம் இருந்ததுனால, ஆள் பலம் இருந்ததுனால கத்துன்னு கத்தி நீதிபதியுடைய நியாயமான தீர்ப்பையே கவுத்துட்டாங்க. தாங்க நினைச்சாங்க இந்த மனுஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இன்னைக்கு பாருங்க, சிலுவையில வெளிப்பட்டது காட்ஸ் விஸ்டம். மனுஷனுடைய துர்க்குணம் அல்ல சிலுவையில ஹல்லேலூயா வென்றது, தேவனுடைய ஞானம் தான் வென்றது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நமக்கு விரோதம் செய்கிற ஜனங்கள் மூலியமாகவே ஹல்லேலூயா ஆண்டவர் நன்மை வர பண்ணக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவ ஞானத்தை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, சிலுவையில் அறிய மாட்டார்களே. அவங்களுக்கு தெரியல இந்த மனுஷன் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி மேசியாவை சிலுவையில அறைந்து விட்டோம் என்று சொல்லி அவங்க உணரவில்லை. தங்களுடைய சுய எண்ணத்தை, ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அவரை பிடித்து கொலை செய்கிறோம் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இயேசுவின் ரத்தம், அவருடைய மரணம், அவருடைய காயங்கள் இன்னைக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நிரந்தரமாக உலகத்தின் முடிவு வரைந்து மனுக்குலத்துக்கு சம்பாதித்து விட்டது. சிலுவையில் பாருங்க, இயேசு 6 மணி நேரம் தொங்கிட்டு கடைசியாக சொன்ன வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் முடிந்தது என்று ஒரு வார்த்தை சொன்னார். சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டாருங்க என் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக ஹல்லேலூயா அன்னைக்கு சிலுவையில் இயேசு மரித்த பொழுது ஆண்டவருடைய உன்னதமான ஞானம் வெளிப்பட்டது. ரத்தம்தான் ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு தண்டனையை செலுத்தப்பட வேண்டும் என்று இருக்கிற சூழ்நிலையில் எந்த மனுஷனுடைய ரத்தம் மற்றவனுக்காக செலுத்தப்பட முடியும்? மிஞ்சி போனால் ஒருவேளை 2 லிட்டர் ரத்தம் கொடுக்கலாம், 1 லிட்டர் ரத்தம் தான் எடுக்கிறாங்க, 450 ml எடுக்கிறாங்க, இது மாதிரிலாம் எடுக்கிறாங்க, அவ்வளோதான் தாங்க முடியும். முழு சரீரத்தில் இருக்கிற ரத்தமும் சிந்தப்பட்டது. கடைசியில் அவர் மரித்த பின்பு குத்துகிறார்கள். குத்தின் பொழுது, விழாவிலே குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் தான் வந்தது. கடைசி சொட்டு ரத்தமுடைய உங்களுக்காக சிந்தினார். ஆனால் சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளினாலே பாவத்துக்கு தண்டனையை செலுத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய வியாதிக்கு சுகத்தை சம்பாதித்தார். மரணத்துக்கு பின்பு பரலோகம் செல்வதற்கு வழியை உண்டாக்கினார். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு தகப்பன் பிள்ளை உறவு உண்டாவதற்கு வழி திறந்தது. இதெல்லாம் ஆயத்தமாய் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு உங்கள் லைஃப்பில், என் லைஃப்பில் இது வர வேண்டும் என்றால்
இதை பற்றி கேள்விப்படும்போது ஆண்டவர் இயேசுவுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். அன்னைக்கு மரித்த இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். எல்லாத்தையும் முடித்துவிட்டு தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களை காப்பாற்ற இன்னைக்கும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் சிலுவை மரணத்தில் தேவனுடைய அன்பு மாத்திரமல்ல, ரெண்டாவது தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டது. மூன்றாவது சிலுவையில் வெளிப்பட்டது பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டம், மனுக்குலத்தின் மீட்புக்காக தேவனுடைய திட்டம் வெளிப்பட்டது. இதை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் பைபிளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகா சொல்லுகிறார். 18 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்னைக்கு ஒரு விடுதலை பெறணும்னா நம்ம அனுசரித்து வருகிற வழிபாட்டு முறைகளினால நமக்கு உண்மையான விடுதலை கிடையாதுங்க. அது மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் தேவதா பக்திக்கு குறைச்சல் கிடையாது. ஆனால் எல்லா வழிபாட்டு முறைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா சரீர முயற்சியை முக்கியப்படுத்துகிறது. மனதளவில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா நம்ம செய்கிற சரீர முயற்சி அல்ல. ஒரு சிலர் நினைக்கிறாங்க பணம் கொடுத்து எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு. மனுஷனை வேணா மாற்றிடலாம், அதிகாரிகளை மாற்றிடலாம், தேசத்தின் தலைவர்களை விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் கடவுளை பணம் கொடுத்து வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரே ஒன்று தான், ஹல்லேலூயா, நீங்களும் நானும் மீட்கப்படும்படியாக, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து மீட்கப்படும்படிய முடிவாகிய மரணத்திலிருந்து மீட்க கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்ற இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து, இது பேதுரு தொடர்ந்து சொல்லும் பொழுது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆண்டவர் திட்டமிட்டு விட்டார். மனிதன் பாவம் செய்வான், அந்த பாவத்துக்கு தண்டனை செலுத்தப்படணும். வேற யாருடைய ரத்தம் இல்லை, என்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தம் தான் சிந்தப்படணும்னு தேவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? திட்டம் பண்ணிட்டாரு. இயேசுவின் சிலுவை மரணம் தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலை வெளிப்படுத்தினது. அன்னைக்கு அந்த சிலுவையில் அவர் மரித்த பொழுது தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது, தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டது. உங்களை என்னையும் மீட்பதற்கான தேவனுடைய திட்டம் நிறைவேறிவிட்டது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய திட்டமோ பிசாசுடைய திட்டமோ நிறைவேறல, உச்சக்கட்டமாக தேவனுடைய திட்டம் தான் நிறைவேறினது. 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தினால் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கைகள். வீணான நடக்கைன்னு சொல்லும் பொழுது போகிற தவறான பாதை, இன்னைக்கு ராங் ரூட்ல போய்கிட்டு இருக்கு மனுக்குலம். பணத்தை வச்சு யாரை வேணா ஏமாத்திடலாம், கடவுளை ஏமாற்ற முடியாதுப்பா. வாழ்க்கையில போற தவறான வழியிலிருந்து மீட்பு வர வேண்டும்னா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். அது ஒண்ணுதான் உன்னை மீட்டுக்கொள்ள முடியும். தவறான நடத்தையிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள. ரெண்டாவது பாருங்க, சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள. மனுக்குலமே சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். குடும்ப சாபங்கள், இன்னைக்கு வாழ்க்கையில் சில ஆசீர்வாத தடைகள் உங்க வாழ்க்கையில் சபிக்கப்பட்ட நிலைமை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு விட்டார். வாழ்க்கையில் நிம்மதியை கெடுக்கிற சில வியாதிகள், பிசாசின் அலக்களிப்புகள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறதா? அந்த சாபத்திலிருந்து மீட்கும்படியாக, மீட்கும் பொருளாக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, தண்டனையிலிருந்து நம்மை மீட்கும்படியாக இயேசு சிலுவையிலே தொங்கினார். யோவான் 3வது அதிகாரம் 16 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை, அதாவது தண்டனைக்குட்படுத்த உலகத்தில் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படும். இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கை ஒரு பிரயாணத்தை போல இருக்கு. தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த பொழுது பிரயாணத்தை துவங்கினோம், இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். புரியுதோ புரியலையோ, ஒரு மிகப்பெரிய தண்டனை நோக்கி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு அழிவை நோக்கி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது.
நரகத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அழிவிலிருந்து தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. தண்டனையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள முடியாய் தேவகுமாரன் தன் ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்தாருங்க. இன்னைக்கும் பாருங்க, யாருமே தேவனுடைய திட்டத்தை தடை பண்ண முடியாது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை தடை பண்ண ஒரே ஒருத்தர் தான் முடியும், நம்ம தான் முடியும். ஆனால் இன்னைக்கு உங்கள் லைஃப் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் ஹல்லேலூயா உங்கள் இருதயத்துக்குள் வருவார், உண்மையான சமாதானத்தை கொடுப்பார், தேவனுடைய பிள்ளைகளாகிற பாக்கியத்தை தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சிலுவையில் மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கும் உயிர் வாழ்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்காக இன்னைக்கும் உயிர் வாழ்கிறார். சீக்கிரத்தில் ஹல்லேலூயா இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க திரும்பி வரப்போகிறார். உலகத்தை காப்பாற்ற வந்தார், ஆனால் சீக்கிரத்தில் உலக நியாயந்தீர்க்க வரப்போகிறார். அவருடைய வருகை நாள் மிக சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய அன்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கிற இடத்துல ஆண்டவர் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், என் பாவத்தெல்லாம் மன்னியும், என்னை நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் ஆசீர்வாதம் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்கள் பேர் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்படும். இந்த நாளிலிருந்து நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை தருவார். வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனை இல்லைன்னு கிடையாது. அநியாயம் நிறைந்த உலகத்தில் அநேக பாடுகள் போராட்டங்கள், ஆனால் உலகத்தின் கடைசி பரிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலின் கைகளினால் விசேஷ அற்புதங்களை செய்து ஜனங்களை ஆசீர்வதித்தீரே. இன்றைக்கு அதே வல்லமை ஆண்டவரே பிணியாளிகளை குணமாக்குகிற கர்த்தருடைய வல்லமை இங்கே வெளிப்பட்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். சகல வலிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். உள்ளான வியாதிகள் மறையட்டும். சரீர உறுப்புகளில் இருக்கிற நோய்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். கர்ப்ப கோளாறுகள் முற்றிலுமா நீங்கட்டும். பிரசவத்துக்கு இருக்கிற தடைகள் மறையட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சுகமாய் பிரசவித்து பெற்றெடுக்க பலன் தருவீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணையட்டும். ஹல்லேலூயா. குடும்ப பிரிவினைக்கு காரணமாக இருக்கிற அசுத்தாவின் கிரியைகள் அகன்று போகட்டும். வாழ்க்கையில் விட முடியாத கெட்ட பழக்கங்கள், ஹல்லேலூயா, கடன் பாரங்கள், வேலை இல்லாமை, தரித்திரம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். கர்த்தர் செய்த நன்மை உடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார வல்லமைகள் கட்டப்பட்டு பிசாசின் தந்திர ஆலோசனைகள் துரத்தப்பட்டு ஜனங்களுக்கு நிரந்தரமான விடுதலை உண்டாக செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்தரலும். எல்லா துதிகன மகிமை ஆராதனை புகழ் மறுக்க ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.